செக்ஷன் என்ன ஆகி போகுது அப்படின்னா கொஷின் பேப்பர் வித் எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. இது கேள்விகள் எங்கிருந்து கேட்டிருக்காங்க, ப்ளஸ் இந்த கேள்வி அடுத்த ஆண்டு கேள்வித்தாட்களை எது மாதிரி வந்து பிரதிபலிச்சிருக்கு, எந்தெந்த தலைப்புகளில் கட்டாயம் பார்த்தோன்னா உங்களுக்கு கேள்விகள் அமையுது. வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டெட் எக்ஸாமுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் மாதம் வரப்போகுது, நமக்கு எக்ஸாம் டிசம்பர் மாதம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டோம்னே இந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் என்னன்னு முதல்ல தேடி இருப்போம். அதுக்கான சிலபஸ் பொறுத்த மட்டத்தில் டெட் பேப்பர் 1 இருந்தாச்சுங்கன்னா டெட் பேப்பர் 2 ரெண்டு பேருக்கும் வந்து இன்னைக்கு காமனாக சொல்லிட்டாங்க. 6லேருந்து 10th வரைக்கும் கம்பல்சரி எல்லாரும் படிச்சாகணும். ஏன்னா கொஷின் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள் பார்த்தோன்னா போகுது. மேக்ஸிமம் எல்லாமே 6லேருந்து 10th வரைக்கும் போகுது. பேப்பர் 2 எடுத்துட்டோம்னா 11th 12th பார்த்தோன்னா போகிறாங்க. அப்போ நம்ம அவ்வளோ விஷயத்தையும் நம்ம படிக்கணும். இதில் நம்ம முக்கியமானது கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம்னா எந்த பாடத்திட்டத்தை படிக்கணும் சார். 2025 எடிஷன் புக்கு படிக்கணுமா, 2026 எடிஷன் புக்கு படிக்கணுமா, நான் எதை சார் படிக்கணும், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார், இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தொடர்ச்சியாக கேட்டிருந்தாங்க. சரி, இவங்க எல்லாருமே கேட்குறாங்க. இது அவங்களுக்கு மட்டுமான ஒரு கேள்வியாக இல்லை, நிறைய மாணவர்கள் டெட் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு கேள்வியாக தான் இருக்கும். அப்போ நம்ம இது ஒரு விளக்கம் தரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதுக்கான விளக்கம் கொடுக்குற வீடியோவை தான் இந்த வீடியோ பார்த்தோன்னா அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட் எக்ஸாம் பொறுத்த மட்டத்தில் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் மொத்தம் இந்த 6 பேப்பர் இருக்கும். இது வந்து பேப்பர் தகுந்த மாதிரி பார்த்தா மாறும். அதை பேப்பர் 1 படிக்கிற நபர்களாக இருந்தாங்கன்னா இந்த 6 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரியும், பேப்பர் 2 படிக்கிற நபர்களாக இருந்தாங்கன்னா 5 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் டெட்டு பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட் பார்த்தோன்னா வந்து ஒரு காமனாக பார்த்தோன்னா எல்லாம் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இது 3மே காமனாக இருக்கும். இந்த காமன் சப்ஜெக்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா தமிழ். இந்த தமிழுக்கு நம்ம எங்கிருந்து பாடங்களை படிக்க வேண்டும், ஏன்னா நமக்கு கேள்விகள் எங்கிருந்து அமையுது அப்படின்னும் போது சார் எங்கே சார் அமையுது, 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்கில் தான் சார் மொத்த கேள்வி இருக்குது, இதோட ஒரு பெருசா சார். கரெக்டு தான்மா கண்ணு. இப்போ நமக்கு என்னென்னா 6லேருந்து 10th வரைக்கும் புக்கில் இருக்க கேள்வி தான் அமையுது. அப்போ அந்த 6லேருந்து 10th வரைக்கும் இருக்க கேள்வியில் நான் இலக்கியம் படிக்கணுமா, இலக்கணம் படிக்கணுமா, ஏன்னா போன்ற ஆண்டு அதாவது கடந்த ஆண்டில் நடந்த இலக்கிய பகுதிகள் வேறு பாடத்திட்டமாக இருக்குது, இப்போ இருக்கிற இலக்கிய பகுதிகள் வேறு பாடத்திட்டமாக இருக்குது, நான் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த குழப்பம் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம இலக்கியங்களை மேஜராக ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கோட ப்ரூஃப் வேணும். சரி, நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையாக சொல்கிறது இல்லாமல் அதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து தேர்வு எழுதிய மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் தேர்வு எழுத போகிற மாணவர்கள் இதை விட அதிகமான நபர்கள் இந்த ஆண்டு பார்த்தோன்னா தேர்வு எழுதுவாங்க. ஏன்னா நிறைய நபர்களுக்கு பார்த்தோன்னா இந்த விழிப்புணர்வு அப்படின்றது பார்த்தோன்னா கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் தேர்வு பொறுத்த வரைக்கும் டெட் என்பது கட்டாயம் என்ற ஒரு விழிப்புணர்வு எல்லார்கிட்டையும் வந்துருச்சு. அதனால் இந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தேவைப்படும். ஏன்னா தமிழில் 30க்கு 30 ரொம்ப எளிமையாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கொஷின், அதாவது முந்தைய ஆண்டு கேள்வித்தாள் வந்து அடுத்த ஆண்டு ஒரு கேள்வித்தாளுக்கு லீடாக பார்த்தோன்னா வந்து கொடுக்குறாங்க. அதிலிருந்து 20 கேள்விகள் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்துடலாம், அடுத்த வருஷம் இந்த கேள்வி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த செக்ஷன் என்ன ஆகி போகுது அப்படின்னா கொஷின் பேப்பர் வித் எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. இது கேள்விகள் எங்கிருந்து கேட்டிருக்காங்க, ப்ளஸ் இந்த கேள்வி அடுத்த ஆண்டு கேள்வித்தாட்களை எது மாதிரி வந்து பிரதிபலிச்சிருக்கு, எந்தெந்த தலைப்புகளில் கட்டாயம் பார்த்தோன்னா உங்களுக்கு கேள்விகள் அமையுது. இலக்கணம் படிக்கணுமா, இலக்கியம் படிக்கணுமா, எதை படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு கிளியர் கட்டாக தெளிவாயிடுவீங்க இந்த வீடியோவோட முடிவில். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க. தமிழில் 30க்கு 30ன்றது ரொம்ப எளிமையாக எடுத்துடலாம். இப்பயும் சொல்கிறேன், நான் இங்கே வகுப்பு எடுக்கலை. நீங்கள் எப்படி படிக்கணும் எல்லாருக்கும் தெரியாத விஷயம் என்ன தெரியுங்களா, எப்படி படிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியணும். ஆனால் எதை படிக்கணும்னு தான் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால தான் நீங்கள் இதை தான் படிக்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு வழிகோடு காமிச்சு விட்டோம்னா நீங்கள் அதை பாட்டு இந்த ரோடு மேலே நீங்கள் பாட்டு உங்களோட செயல்பாடை நீங்கள் கொண்டு போனாலே போதும். நீங்கள் ஈஸியாக பார்த்தோன்னா இந்த பகுதியில் மதிப்பெண் எடுத்துலாம். சரிங்களா? அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு திருப்பி சொல்லிட்டேன், இது வகுப்பு பாடம் கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா எங்கிருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, அது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா 2025 கேட்ட கொஷின் 2026 எப்படி எஃபெக்ட் ஆகுது, அப்போ 2026 டிசம்பரில் நடக்கக்கூடிய எக்ஸாமில் எது மாதிரி எஃபெக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம இங்கே முழுசாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பின்வருவற்றுள் எது முன்னிலை. இது என்ன கேள்வி, இது ஒரு இலக்கணத்து கேள்வி. முன்னிலை அதாவது தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்ற ஒரு பகுதி நடத்துவாங்க. அந்த பாடத்திலிருந்து பார்த்தோன்னா அந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னிலைன்றது என்னதுன்னா சென்றீர்கள் அப்படின்றதான் பார்த்தோன்னா ஆன்சராக வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆடுக செங்கீரை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தொடர் வந்து கொடுத்துறாங்க. இந்த தொடரில் ஆடுக அப்படின்றது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆடுக க அப்படின்ற ஒரு முடியும் போது நம்ம என்ன சொல்லலாம்,
பார்த்தோன்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி முடிச்சலாம். இதே வந்து இது இன்னும் வேறு மாதிரில எப்படி சொல்லலாம், வாழ்த்துதல், வைதல், வேண்டல், இந்த பொருட்கள் கூடிய வரக்கூடிய இலக்கணம் எது அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வியங்கோல் வினைமுற்றுன்னு போடலாம். அப்போ வியங்கோல் வினைமுற்றில் இருந்து ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்தே பாருங்கள், சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்களை அமையுமாறு பாடலடியை பொறுத்துக. ஏற்கனவே கேட்டது என்னன்னா, இதுவும் வியங்கோல் வினைமுற்று தான், இதுவும் வியங்கோல் வினைமுற்று தான். இங்கே வார்த்தை அடியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன பாடல் அடியை பொறுத்துக, பாடல் அடியிலிருந்து இருக்கிற கேள்வியை பொருத்தணும். இதுவும் இலக்கண கேள்வி தான். பாருங்க, ஆக்குவது யாதெனில் அறத்தை, இங்க என்ன வரும், ஆக்குக. போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக. சரிங்களா? இது நம்ம அந்த வியங்கோல் வினைமுற்று பாடம் பகுதி போது ஒரு எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வரிகளை வச்சுருப்பாங்க. அப்போ இது நம்ம அந்த பகுதியில் படிக்கும்போது எடுத்துக்காட்டுகளையும் சேர்த்து படிக்கும்போது ஈஸியாக இந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணலாம், மதிப்பெண் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது பாருங்கள், வில்வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் நமக்கு ஊமைத்தொகை, உண்மைத்தொகை அப்படின்ற வார்த்தைலாம் படிப்போம். வில் வால் அப்படின்ற இடத்துல வில்லும் வாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா மறைந்து வருது. தொகை என்பதாலே பார்த்தீங்கன்னா வந்து மறைந்து வருதல், அதாவது இந்த வேற்றுமை தொகை, வினைத்தொகை, அன்மொழி தொகை இப்படின்ற இலக்கணத்தில் இந்த தொகைகள் இலக்கணம் படிக்கும்போது இந்த பகுதியில் இருக்கிற மதிப்பெண் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உண்மை தொகைன்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்தது விற்கொடி. இதை பொறுத்த வரைக்கும் புணர்ச்சிகளை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியது. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க. இயல்பா புணர்ச்சினா அது இயல்பு புணர்ச்சி. அப்போ இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா விகார புணர்ச்சி விற்கொடி அப்படின்றது எப்படி பிரியும், வில் ப்ளஸ் கொடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரியுமா, ரைட்டுங்களா? வில் ப்ளஸ் கொடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரியுது. அப்போ இந்த இல்லானது என்ன மாறுது, இராத மாறுது. அப்போ இங்கே இருக்கிற எழுத்து பார்த்தோன்னா வந்து வேற ஒன்று மாறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு திரிதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வகுப்பில் தெளிவாக நடத்துவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அப்போ விற்கடி, அப்போ தோன்றல் அப்படின்னா இந்த எழுத்து மறைஞ்சிட்டு புதுசாக ஒன்று தோன்றது, உங்களுக்கு புரியுது, அது புதுசாக தோன்றது, அது தோன்றல். கெடுதல் அப்படின்னா ஏற்கனவே இருக்குது. இப்போ பார்த்தோன்னா மரம் கூட்டல் வேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுங்க, மரம் கூட்டல் வேர் அப்படின்றத நம்ம என்ன எழுதுவோம், மரவேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, கெடுதல். இது பார்த்தோன்னா அந்த பேசிக் இலக்கணத்தில் புணர்ச்சி விதிகளிலே இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பின் கீழே உங்களுக்கு கேள்வி வருது. இதுவும் இலக்கண கேள்விகள் தான். அடுத்து பாருங்க, ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எந்த அணி. இப்போ தான் சொன்னோம், ஏற்கனவே இங்கேயும் பார்த்தோன்னா வந்து அணிகள் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? அப்போ இந்த அணி இலக்கணம் அப்படின்ற ஒரு பாடத்திட்டமே நமக்கு இருக்குது, சிலபஸில் இருக்குது. அந்த அணி இலக்கணத்திலிருந்து பார்த்தோன்னா அப்படியே கேள்விகள் அமைஞ்சிருக்கும். நீங்கள் போன வருஷமும் சரி, இப்போ இருந்த வருஷம் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த வருஷம் சரி, ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் வரும். இந்த பிரிது மொழிதல் அணியிலிருந்து ரிப்பீட்டடாக ரேண்டமாக எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டமாக மாற்றி மாற்றி வந்து கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின் நான் அடுத்த செக்மெண்ட்லேயும் உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இதே மாதிரி கொஸ்டின், ஆனால் வந்து விடை பார்த்தோன்னா வந்து பிரிது மொழிதல் அணி தான், ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி வேறு ஒரு மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ இதுவும் பார்த்தோன்னா இலக்கணம் தான். உண்டு, அதாவது இந்த பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ உண்டு, ஊ என்பதுனது அந்த சவுண்டு வரும்போது வினையச்ச தொடராக பார்த்தோன்னா வரும். பிறந்து, அதுவும் பார்த்தோன்னா வினையச்ச தொடர். இறந்தனில், இதை நம்ம சொல்லலாம் தொழில் இல் அப்படின்ற வார்த்தை வந்தாலும் தொழில் பெயர். இது வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்படின்னது வளர்ந்த ஆ என்ற சைண்டு வரும்போது அதெல்லாம் சொல்லுவோம் பெயரச்ச தொடராக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வகுப்பு நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் எளிமையாக பார்த்தோன்னா இதை வந்து தெளிவுபடுத்துவாங்க. அப்போ இதுவும் என்ன கேள்வி, இலக்கணம் தான். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்ன. இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு அந்த இதுவும் பார்த்தோன்னா அந்த சின்ன பாடக்கூட்டத்தில் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் தான் இருக்கும். மொழிக்கு முதலில் வருவது எது, மொழிக்கு வராதது எது அப்படின்னு சொல்லிட்டு வரிச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு உதாரணத்துக்கு அந்த எடுத்துன்னு வச்சுங்க, மொழிக்கு முதல் எது வராது, மெய்யெழுத்து 18மே வராது. மெய்யெழுத்துனா என்ன, இக்கு இங்கு இச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே வராது, முன்னாடி வரவே வராது. மெய்யெழுத்து இங்கே கொடுத்த ஆப்ஷனில் அடிப்படையில் இது சில இன்னும் ஆப்ஷன் கொடுத்தோன்னா ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு சேர்ந்து வரும். புரியுங்களா? ஆப்ஷன் வைக்கும்போது அப்போ இந்த ஆப்ஷன்லேருந்து எதுக்கு முதல்ல வராதுன்னா மெய்யெழுத்து 18 மொழிக்கு முதலில் வராது. அதுக்கு பாருங்கள், அதுவும் இலக்கண கேள்விகள் தான். மயங்கொலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? இது வந்து மயங்கொலி தொடர்னே நமக்கு ஒரு சிலபஸில் இருக்குது. அப்போ இந்த தலங்கள் கொட்டி கணைக்குது வானம், இது மட்டும் தான் அது, தாளங்கள் கொட்டி அணைக்குது வானம். இது வந்து ஒரு பாரதியாரோட பாடல். அந்த பாடலில் இந்த வரி வச்சுருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் வரி பொறுத்த வரைக்கும் பாடல் நமக்கு வந்து பார்த்தோன்னா இலக்கியத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் கேள்வி பொறுத்த வரைக்கும் இலக்கணத்திலேருந்து எடுத்து கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், தெரிநிலை பெயரச்ச விகுதிகள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், பெயரச்சம் படிக்கணும், அதாவது எச்சத்தொடர்களை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த எச்சத்தொடர் படிக்கணும், அதோட விகுதிகளை நம்ம சேர்த்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தோன்னா இலக்கண கேள்விகள் தான். அதுக்காக வரக்கு பாருங்கள், பல் விழ பல் பழ பலவின்
பயங்கொழு கொல்லி இத்தொடரில் வர வேண்டிய வல்லின ஒற்று. அதாவது நம்ம படிக்கணும்னா வல்லினம் மிகும் இடம் என்னங்க பார்த்தோன்னா வல்லினம் மிகாம் இடம் என்ன இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பழைய 8th புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்கிற புது புக்கில் முதல்ல 11th வருது. அப்போ அந்த உங்களுக்கு வல்லினம் மிகும் இடம் எப்படி படிக்கணும், வல்லினம் மிகாம் இடம் எப்படி படிக்கணும், அதை எப்படி ஷார்ட்கட் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதன்படி நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் இலக்கண கேள்வி தான். அடுத்து பாருங்கள், புணர்ச்சி. ஏற்கனவே சொன்னோம்ல, என்ன சொன்னோம், 3 வகையான புணர்ச்சி இருக்குது. அது பார்த்தோன்னா வந்து இயல்பு புணர்ச்சி இருக்குது, அடுத்து பார்த்தோன்னா வந்து விகார புணர்ச்சி இருக்குது. விகார புணர்ச்சியில் 3 வகை இருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அவ்வளோதான், அந்த விகார புணர்ச்சி தான் இங்கே கேள்வியாக வந்திருக்கு. அதுவும் இலக்கண கேள்வி தான். இரு சீர், அப்போ வந்து ஓரச சீர் ஈரச சீர், இதுவும் எங்கே தான் இருக்குது, 10th புக்கில் வரும். 10th புக்கு வரும்போது இது வந்து இதுவும் நமக்கு ஒரு இலக்கண கேள்வி தான். கடல் ஓடா கால்வை நெடுந்தோர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது வந்து ஒரு திருக்குறள் தான். ஆனால் திருக்குறளில் நமக்கு என்ன கேள்வி இருக்குன்னா அணி இலக்கணத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இது எந்த மொழி அனுப்புதுன்னா பிரிது மொழிதல் அணி. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ரேண்டமாக எப்பவுமே இந்த பிரிது மொழிதல் அணியிலிருந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்த வருஷம் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் இது வந்து இருக்கும். அடுத்து பாருங்கள், அந்த பாவகைகள். பாவகை எது தான், இலக்கணம் தான். அதுக்கப்புறம் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது என்ன புணர்ச்சி, உயிரீறு புணர்ச்சி. பாருங்கள், உயிர் எழுத்தாக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி. அது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் தான் என்ன பண்ணோம், மாற்றி போட்டுருப்பாங்க. இது புணர்ச்சி விதிகள் தொடக்கத்தில் உங்களுக்கு தெளிவாக நடத்திடுவாங்க. இதுவும் இலக்கணம் தான். அடுத்து கேள்வி பாருங்கள், வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம் என கூறியுள்ளார். சரி, என்ன சார் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க, அதுனா இதுவும் இலக்கணம் தான். சரிங்களா. வைப்பு, அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இலக்கணம் தான். இந்த கற்றோருக்கு மட்டுமே விளங்குவையாகும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று டேஷ் சொற்கள் டேஷ் எனப்படும் அப்படின்னா 3 சொற்கள். சரி, இது இலக்கியமா அப்படின்னா இலக்கியம் கிடையாது, இதுவும் இலக்கணம் தான். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் மெலியார் மேல் செல்லும் இடத்து, இதுவும் பார்த்தோன்னா என்ன தான், இதுவும் நமக்கு இலக்கணம் தான். சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒரு 30 கேள்வி இருந்திருக்கும். இந்த 30 கேள்விகளில் இலக்கியத்திலேருந்து ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னா இந்த 2025 கேட்ட கேள்வியில் எதுலேயுமே 25 எதுவுமே இலக்கியம் கிடையாது. மொத்தம் 30 கேள்வி கேட்டாங்க, 30 கேள்விகளுமே இலக்கணத்திலேருந்து கேட்டாங்க. சார் அப்போ 2026 இப்போ நடந்துச்சு சார், அது நடந்ததில் நம்ம இலக்கியத்திலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்களா அப்படின்னா ஒரே ஒரு மட்டும் கேட்டிருக்காங்க. இது வந்து 6வது புத்தகத்தில் இருக்கும். ஓரறிவு உயிர்னா என்ன, ஈரறிவு உயிர்னா, மூவறிவு உயிர்னா, 4 அறிவு உயிர்னானது, 5 அறிவு உயிர்னாச்சு. ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடலில் கேட்டிருப்பாங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் என்ன ஆயிருக்கு உங்களுக்கு இலக்கியத்தில் இருந்துருக்கு. மற்றது எல்லாமே பாருங்கள் இலக்கணம் தான். A to Z மொத்தமே பார்த்தோன்னா வந்து இலக்கணம் தான். அந்த இலக்கணங்கள் எங்கெங்கே இருந்திருக்கு உங்களுக்கு பார்த்தோன்னா இது இந்த இலக்க பிரித்து எழுதுலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு போன டைம் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினே பிரித்து எழுதுக்குதா, இப்பயும் பார்த்தோன்னா வந்து பிரித்து எழுதுக. இதுலேயும் பாருங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்தோன்னா வந்து பிரித்து எழுதுக, 1 2 பார்த்தோன்னா வந்து பிரித்து எழுதுக அப்படியே வச்சுருப்பாங்க. நீள் உழைப்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம், நீள் ப்ளஸ் உழைப்பு நீள் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த கேள்வி கேட்கக்கூடிய பேட்டர்ன் பொறுத்த மட்டத்தில் உங்களுக்கு ஒரு 25 கேள்விகளுக்கு மேலே உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் இலக்கண கேள்விகள் மட்டும் தான் வரப்போகுது. அதனால் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க, புத்தகம் எது வேண்டாலும் இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளை சுத்தமாக அவங்க மாற்றவே இல்லை, அதே பகுதிகளை தான் அவங்க வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் இலக்கணத்தை தெளிவாக வந்து பார்த்தோன்னா வந்து படிச்சுட்டு வந்துடணும். 6th to 10th இருக்கிற இலக்கணத்தை கட்டாயம் படித்தாகணும். புதுசு பழசு அப்படிலாம் வந்து குழம்பாதீங்க. அந்த பேஸில் இப்போ இருக்கிற புதிய புத்தகத்தில் இருக்கிற புக்கத்து, அதாவது நியூ எடிஷன், நீங்கள் பழசுன்னும் போது 2015 சமச்சீர் புக்கு படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இப்போ இருக்கிற எடிஷன் புக்கில் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கங்க. அதிலே உங்களுக்கு எல்லா தகவலும் பார்த்தோன்னா முழுசாக அடங்கியிருக்கு. உங்களுக்கு இல்லை சார் எனக்கு வந்து இந்த இலக்கணங்கள் புரியல அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் வேணுனாலும் அந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கு பேஸு தெளிவாக குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி அழகாக சொல்லி கொடுத்து உங்களுக்கு கிளியர் கட்டாக முடிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலக்கணங்களுக்கு சார் இந்த பிடிஎஃப் எனக்கு தேவைப்படுது சார், இந்த பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷனோடு தேவைப்படுது, அது எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டு முழுக்க உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவாங்க. இது கேள்வி மட்டும் இல்லாமல் அந்த கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் நீங்கள் இப்போயும் சொல்ல பாருங்க, இதுலேருந்து நீங்கள் பார்த்தாலே 10 கொஸ்டின் எடுத்துடலாம். 60 கொஸ்டின் வித் எக்ஸ்ப்ளனேஷன், ஒவ்வொரு ஆன்சருக்கும் நீங்கள் பார்த்துட்டா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த ஆண்டு வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரக்கூடிய எக்ஸாமில் 10 கொஸ்டின் பார்த்தோன்னா எடுத்துக்கலாம்.
நான் அடுத்த எக்ஸாம் முடிச்சுட்டு டிசம்பர் மாதம் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் இதே வீடியோவை உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணி காட்டுறேன். 10 கொஷின் அப்படியே நம்ம இங்கேருந்தே எடுத்து காட்டலாம். இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்குன்றது எடுத்து காட்டல. உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல இன்னும் தெளிவாக கொடுத்துட்றேன். எந்த கேள்விகள் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து மெர்ஜாய் வந்திருக்கு. இப்போ நான் சொன்ன பிரித்து எழுதுக பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு, அதே போல் கீழே வந்திருக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின் எடுத்துலாம் சொன்னேன் பார்த்தீங்களா. அதை தெளிவாக உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப்ல வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் தேவைன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்துருக்கு. நீங்கள் தேவைப்படுற நபர்கள் எடுத்துக்கங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தோன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகி போட்டுருக்கு. டெட்டுக்காக ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்படுது சார். எனக்கு இலக்கணங்கள்லாம் எனக்கு சுத்தமாக புரியாது. ஏன்னா இலக்கியம் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஆனால் இலக்கணத்தை பொறுத்த மட்டத்தில் யாருன்னா ஒருத்தர் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதில் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வகுப்புகள் தேவைப்பட்டா அப்படின்னம்னா நம்முடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எனக்கு மெசேஜ் பண்ணி தகவல் பெற்றிருக்கீங்க. எல்லா சப்ஜெக்ட், அதாவது டெட்டு பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் கம்ப்ளீட்டாக நடத்தி கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிற விஷயமே எப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் முழுசாக முடிச்சுட்டு ப்ளஸ் அதை ரிவிஷன் பேஸில் பார்த்தோன்னா கொண்டு போகிறாங்க. அதனால் கிளியர் கட்டாக இந்த வருஷம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்சில் சேருங்க. கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.